சிவாய நம்ம இன்றைக்கி ஒரு குறள் என்னன்னு பார்ப்போமா? அதாவது, கொடுக்கறதுனால என்ன சிறப்பு, ஈகை, கொடை, இதை பற்றி நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள. இல்லைன்னு சொல்கிறதுக்கு, கொடைக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கறதுக்கு நல்ல உள்ளம் வேணும். செல்வம் மட்டும் இருந்தால் போதாது, நல்ல உள்ளம் வேணும். நல்ல குலப்பிறப்பு இருந்தால் தான் அந்த ஈகைக்கும் ஒரு சிறப்புன்னு சொல்லியிருப்பார். இதுக்கு ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னா, மகாபாரதத்தில் துரியோதனன் அஸ்தினாபுரத்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கான். அதே சமயத்தில் அந்த நாட்டோட ஒரு சின்ன பிரிவில் அங்க தேசத்தை பிரித்து கொடுத்து கர்ணன் ஆண்டுக்கிட்டு இருக்கான். கர்ணன் கொடையில் ரொம்ப கொடையாளி, சிறந்தவன், அவ்வளோ இதாக இருக்குன்னு ரொம்ப பெரிய பேர் அவனுக்கு, கர்ணனுக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கர்ணன் ஒரு பெரிய கொடை வள்ளல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதை கேட்டுக்கிட்டே இருந்த துரியோதனன், நம்மளும் அந்த சின்ன அங்க தேசத்துலேருந்து அவனால் அவ்வளவு புகழ் பெற முடியுது அப்படின்னா, நம்மளும் கொடை கொடுத்தா நமக்கும் நல்ல பேர் வரும்ல அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடுறான். துரியோதன மகாராஜா கிட்ட போய் என்ன வேணாலும் கொடை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறான் துரியோதனன். இதை கேட்ட உடனே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு, ஒரு முதியவர் போல் வேடம் விட்டுக்கிட்டு துரியோதனன்ட்ட போய் கொடை கேட்க போகிறார். சந்தோஷமாக துரியோதனன், என்ன வேணும் முதியவரே, உங்களுக்கு நான் என்ன தர்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு இப்போ வேண்டாம், இப்போ எனக்கு ஒன்றும் இது இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த மாதம் நான் கேட்பேன், எனக்கு அந்நேரம் நான் கேட்குறத மறுக்காமல் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போயிட்டு இந்திரன்ட்ட சொல்லி ஒரு மாதத்துக்கு இந்த அங்கே அஸ்தினாபுரம் ஃபுல்லாக மழை பெய்யணும், அங்க தேசம் உட்பட மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதம் விடாமல் மழை பெய்யும். ஒரு இடத்துலையும் ஒன்றுமே இதாக இருக்காது. அப்போ திரும்ப வருவார் கிருஷ்ணர், துரியோதனன்ட்ட கேட்க வருவார். என்னோடய மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், சமையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விறகுலாம் வேணும், எங்கே போனாலுமே ஈர விறகாக இருக்குது, ஒரு மாதமாக அடமழை பெய்யுது நாட்டில், அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு துரியோதனனுக்கு கோபம் வரும். எப்போ நீ என்ன கேட்குற, இப்போ ஒரு மாதமாக இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ உனக்கு நான் எப்படி தர முடியும், இப்போ தர முடியாது, நீ பின்னாடி ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவான், கோபமாக சொல்லிடுவான். சரி வேறு ஏதாவது கேளு அப்படின்னோடனே, இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவார். அதே சமயத்தில் கர்ணன்ட்ட போய் கேட்பார். கர்ணன்ட்ட போய் கேட்டவுடனே, இந்த மாதிரி அடமழையாக இருக்குது, என்னோடய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், என்ன செய்யணும்னு. உடனே அவன் கர்ணன் அங்கே இருக்கிற அந்த காவலாளிகளெல்லாம் கூப்பிட்டு, நம்ம பகுதியில் இருக்கிறதுல ஒரு பழைய பாழடைஞ்ச மண்டபம் இருக்குது, அங்கே இருக்கிற இதெல்லாம் நனையாமல் தான் இருக்கும், மண்டபம் பாழடைஞ்சு போச்சு, ஒன்றுக்காகாது, அதில் இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டி இந்த முதியவருக்கு கொடுத்து, நனையாமல் கொடுத்து அவர் ஊருக்கு கொண்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அதை ஏற்றி போய் அதை நன்கொடையாக கொடுத்துருவான். அப்போ இந்த இடத்துல கொடை கொடுக்கறதுக்கு செல்வம் மட்டும் இருந்தால் போதுமா, அதுக்கு தகுந்த கொடை உள்ளம் வேணும், அந்த சமயோஜித புத்தி வேணும், அந்த குலப்பிறப்பும் நல்ல ஒரு பிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார் இல்லையா? அப்போ துரியோதனனுக்கு செல்வம் இருந்துச்சு, ஆனால் மதி இல்லையா, எப்படி கொடுக்கணுங்கிறது இல்லை. இதே கர்ணன் நல்ல குலப்பிறப்பு, நல்ல சமயோஜித புத்தி எல்லாம் இருந்ததுனால அவனுக்கு அந்த கொடையை தர்மம், அதனால தான் அவன் கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லி அவனால் இருக்க முடிஞ்சது. துரியோதனனால் செல்வம் இருந்தும் புண்ணியமே இல்லை இல்லையா? அதனால் அந்த செல்வத்துக்கு மதிப்பும் இல்லை. அதனால் கொடுத்தால்தான் நம்மளோட புகழும் வளரும். நம்ம அதை மறுத்து விரட்டி விட்டோம்னா நமக்கு பேர் கிடையாது, இகழ்ச்சி தான். கொடுத்தால் புகழ், மறுத்தால் இகழ்ச்சி. அதனால் எப்பயுமே ஈகையே சிறப்பு அப்படிங்கிறத திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார். அதனால் நாமளும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுத்து அதில் அவங்கள மகிழ்வித்து நம்மளும் மகிழணும். அதுதான் உண்மையான கொடையோட, அறத்தோட, தர்மத்தோட சிறப்பு. அதைத்தான் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார். சரியா? திருச்சிற்றம்பலம்.